எல்லாருக்கும் வணக்கம். I'm happy to speak about the Be Good channel, which stands for three wonderful values: gratitude, discovering young talent, and spreading positivity. We must always respect those who came before us and encourage the next generation and choose positive words over negativity. Be Good channel is doing meaningful work in today's world. The Tamil audience has always shown me immense love, and I remain deeply grateful. Through this channel, I am truly happy to share my heartfelt wishes and positive thoughts with all of you. Until next time, be good. God bless. இப்போங்கய்யா எனக்கு ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இப்போ இந்த தமிழை எளிமைப்படுத்தும் போது இந்த பட்டிமண்டபம் தமிழுக்கு அது ஆரம்பித்த காலங்கள் எப்போங்க? கம்பன் அடியார் பற்றி சொல்கிறாங்க, கணேசன் ஐயா சொல்கிறாங்க. அந்த காலகட்டங்கள் எப்போ அந்த தமிழை பாமரனுக்கு, ஏன்னா அது கொண்டு போய் சேர்த்தது சாலமன் பாப்பே அவர் மிகப்பெரிய தொண்டு பண்ணிருக்காரு, மதுரைக்கார் தான் அவரும். அது எந்த காலகட்டத்தில் எப்படி அந்த தமிழ் பாமரருக்கு வந்தது? இந்த பட்டிமன்றம்ங்கிற சொல்ல 2000 வருஷம் பழசு. ஓஹோ, பழசு தான் புதுசு. அப்படிங்களா? கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி ரீரிலீஸ் பண்ணா புதுசாயிடுது இல்ல, அது மாதிரி பழசெல்லாம் ரீரிலீஸ். ஆமா, இந்த காலம் தான். மணிமேகலைன்னு ஒரு காப்பியம் இருக்கு. அதாவது சிலப்பதிகாரத்தினுடைய 2ஆம் பாகம், பாகுபலி மாதிரி வச்சுக்கங்களேன். கோவலனுடைய மாதவியனுடைய மகள் மணிமேகலை. அவ சிந்து பைரவி படம் வேற ஒன்றும் இல்லை, சிலப்பதிகாரம் தான் கதை. அதுல அந்த குழந்தை பிறக்கிறதோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. மாதவி தான் சுகாசினி, அவ இப்ப சிவகுமார் தான் கோவலன்னு வச்சுக்கோங்க. அப்படி அதுல தலையை வெட்ட மாட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கட்டும். இப்ப இந்த பெண்ணை அடிப்படையாக வச்சு தான் மணிமேகலை எழுதப்பட்டது. எழுதினவர் மதுரைக்காரர். ஓஹோ, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். ஓ, சீத்தலை சாத்தனார். ஆமா, அதாவது சாத்தன்கிறது பௌத்த சொல்லது. 5 காப்பியத்துல தமிழ் மரபு காப்பியமே எதுவும் இல்லைங்க. ஒன்று சமணம், சிலப்பதிகாரமும் சமண காப்பியம், சிவக சிந்தாமணியும் சமண காப்பியம், மணிமேகலை பௌத்த காப்பியம், குண்டலகேசி பௌத்த காப்பியம். தமிழ் நியாயப்படி பார்த்தா பெரிய புராணத்தில் சேர்த்துருக்கணும், என்னமோ சேர்க்க விட்டாங்க, பின்னாடி தான் சேர்த்தாங்க வச்சுங்க. இப்போ இந்த மணிமேகலையில் ஆரம்பிக்கிற போது இந்திர விழாவோடு ஆரம்பிக்குது. இந்த நாட்டில் இந்திரனுக்கு விழா இருந்திருக்கு. சித்ரா பௌர்ணமி அதனுடைய எச்சம்தான். ஏன்னா இந்திரன் மழை கடவுள். அவன் இருந்தால் தான் மழை பெய்யும், அப்போ தான் நாடு செழிக்கும். இப்போ இந்திர விழாவில் எல்லாரும் கலந்துக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மணல் பரப்பி நாவல் மர கிளையை நடுவாங்க. ஒரு கிளையும் ஒரு கொப்பு. நாவல் மர கிளை எதுக்குன்னா, இந்த இந்தியாவுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நாவலன் தீவுன்னு பேர் இந்தியாவுக்கு. ஆமாம், பூரா நாவல் மரமாக இருந்திருக்குங்க. ஓஹோ, ஜம்பூ தீவு அப்படிம்பாங்க. ஓஹோ, இப்போ நீங்கள் இந்த தர்ப்பணம் பண்ணுறப்ப பாரத வரசே பரதக்கண்டே ஜம்பூ தீவே அப்படின்னு சொல்லுவான். நாவல் மரங்கள் நிறைந்த மரம். அதெல்லாம் பாரதிதாசன் சொல்லுவார், நம்ம நாடு நம்மளை விட்டு போகாது அப்படிங்கிறதுக்கு நாவலன் தீவு நம்மை விட்டு போகாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த நாவல் மர கிளையை கொண்டு ஊண்டி இந்த பக்கம் ஒரு பௌத்தர், இந்த பக்கம் ஒரு சைவர். இவர் கருத்தை சொல்லுவார், இவர் கருத்தை சொல்லுவார். இதான் மணல் பரப்புன இடத்துல நாவல் மர கிளையில எல்லாரும் உட்காந்து கேட்பாங்க. பட்டிமன்றம் ஆரம்பிக்குது இப்பதான். இவர் கருத்து பட்டிமன்றம் ஆரம்பித்த கதை. ஆமா, இப்ப இவர் தோத்துட்டாரு, இல்லாட்டி இவர் தோத்துட்டாருன்னா தோத்தவரு ஜெயிச்சவரை தோல்ல தூக்கி வச்சு ஒரு சுத்தி கொண்டு இறக்கி விட்டு போயிடணும். எவ்வளவுதான். இப்ப இதைத்தான் அது சொல்லுது மணிமேகலை. ஒட்டிய சமயத்து ஒருபொருள்வாதிகள் பட்டிமண்டபத்து பாங்கறிந்து ஏறிமின் அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த சொல்லே இருக்கு நம்மகிட்ட, பட்டிமண்டபம். அப்புறம் கம்பராமாயணத்துல வருது, 8 அறியாத என்னை பட்டிமண்டபம் ஏற்றினேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாரு. இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு இதுல, வேற எந்த மொழியிலையும் பட்டிமன்றம் இல்லைங்க. இந்த ஆந்திரால கேட்பாரு, 500 படம் எழுதின பர்ச்சுரி பிரதர்ன்றவர் கேட்பாரு, சரி உங்க இதுலதான் அந்த பட்டிமண்டபம் இந்த இது இருக்கு, எங்கேயுமே இல்லைங்க இப்படின்னு பாருங்க. இப்ப தமிழ் பிக் பாஸ் ஹிந்தில இருந்து வந்தது, மலையாளத்தில் இருக்கு, கன்னடத்தில் இருக்கு, தெலுங்குல இருக்கு. குக் வித் கோமாளி இங்க இருக்கு, அங்க இருக்கு, அங்க இருக்கு. அதே மாதிரி சீரியல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா பட்டிமன்றம் தமிழ்ல தான் இருக்கு. இது ஒரு ஆச்சரியமான வடிவம். அது எதனாலங்க? அது காரணம், நமக்கு பதில் சொல்லலைன்னா தூக்கம் வராது. இது நான் கேள்வியா சொல்லல. இப்ப நம்ம சில சமயத்துல
சண்டை போட்டு பாதியில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அப்பதான் ரொம்ப கோவம். அவனை தூக்கி போட்டு மிதிச்சிருந்தா கூட அப்படி கோவம் வராது. சமாதானப்படுத்துறது இல்லை. அப்போ பேசாமல் போய் அதான் ஒரு ஜோக் சொல்லுவாங்க. ஒரு மருமகன் ஓடி போய் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் மாமியாரை காணணும்னு சொல்லியிருக்கு. இன்ஸ்பெக்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டார். மாமியாரை காணணும்னு சொன்னால் ஒரே தெய்வம் நீதாம்மா, எதுக்கு தேடுற, அவ்வளோ அன்பான்னு. போட்ட சண்டை பாதியில் நிற்குது. அவள் பாட்டுக்கு ஓடி போயிட்டா. இப்போ நான் யார்கிட்ட சண்டை போடுவேன்? இந்த சண்டை போடவாது ஒரு ஆள் வேணுங்கிற மாதிரி ஒரு கருத்து, அதுக்கு மறு கருத்து, அந்த மறு கருத்துக்கு ஒரு மறு கருத்துங்கிற மாதிரி கருத்து மோதல்கள் இருந்தால் தான் அறிவு வளரும். தீட்டப்படாத கத்தியும் நீட்டப்படாத வீணையும் பயனற்றதுன்னு கலைஞர் எழுதுவார். அதுபோல நம்முடைய அறிவு கூர்மைப்பட வேண்டும் என்றால் சும்மா உட்காந்து கூகுள் பார்த்தா கூர்மை ஆகாது, மழுகி போகும். பதனங்க பண்ணிக்கிட்டே இருக்கும். பெரிய மண்டையிட்டு இருந்தீங்களா, நம்ம தப்பிச்சிட்டோம். அடுத்த தலைமுறை அவன் பார்த்தே மண்டாக போறான். உண்மையிலே சொல்றேன், இந்த சாபமெல்லாம் கிடையாது. அவனால வேற யோசிக்கவே முடியாது. நீங்க ஒரு முனைவர், அவங்களை வாழ்த்தணும். இல்லைங்க, நம்ம வாழ்த்துறது முக்கியம். புதிய எச்சரிக்கை பண்றீங்க. எச்சரிக்கை. இந்த எச்சரிக்கை மணி என்னன்னா, ஏய் எங்கே புகையுதியப்பா அப்படிங்கிறப்ப நீங்க மணி அடிச்சா கவனமா இருக்கணும். இளைய தலைமுறையவோ புதிய விஞ்ஞானத்தையோ நான் வரவேற்காம இருக்க மாட்டேன். ஆனா அது எந்த அளவுக்கு பயன்படுத்தணும், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்போ கொஞ்சம் சிந்திக்கணும். இந்த தலைப்பில் கவிதை எழுதுனா நான் அந்த கவிதை எழுத நான் தயாராகணுமே தவிர, நான் ஏகிட்ட போய் இது ஒரு கவிதை எழுதி கொடுத்து வாங்கி என் கையில் போட்டு கொடுக்கக்கூடாது. இது நான் ஒரு 4 வருஷத்துக்கு முதல்ல பார்த்தேன். என் பேரண்ட்டாலே இப்போ தீபாவளிக்கு இப்போ ஊருக்கு பட போவோம், லீவ் இல்லை தாத்தா, சரி லீவ் லெட்டர் எழுதி கொடு அப்படின்னு. லீவ் லெட்டர் எழுதி கொடுக்குறதா? அதெல்லாம் பழசு. இந்த பாருங்க இருங்க, என்னமோ ஐ வாண்ட் எ லீவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி போட்டோ இது பண்ணோடனே லீவ் லெட்டர் வந்துச்சு. ஆசையாம் சவரிங் லீவ் போடுவோம்ல, அது மாதிரி லீவ் லெட்டர் போட்டு அது கேட்குது. என்ன காரணம் போட அப்படின்னு அதே கேட்குது. அவன் உடனே ஒரு காரணம் சொல்கிறான், போட்டு அவன் கைது போட்டு கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு. அதான் இந்த ஒரு ஜோக்கில் ஒரு புலவர் ராமலிங்கம் சொல்வார், ஒரு பையன் வந்து வரல பள்ளிக்கூடத்துக்கு, ஏண்டா வரலன்ட்டு இருக்காரு, பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு. சரி, அடுத்த வாரம் ஏண்டா வரல, பாட்டி செத்து போயிட்டாங்க. 3வது சொல்லவும் வாத்தியார் பிடிச்சிட்டாரு. டேய், பொய் சொல்கிறதுக்கு ஒரு அளவு வேணும். மொதல் வாரம் பாட்டி செத்தா, 2வது வாரம் பாட்டி செத்தா, 3வது வாரம் பாட்டி செத்தா, இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, என்னை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு இருக்காரு. அவன் சொன்னால் எங்கள் தாத்தாவை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு இருக்கான். ஏன்னா அவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுதான் நமக்கு யோசனையாக இருக்குது. கவிதை எழுத சிந்தித்தாளுடைய சிந்தனை நின்று போனான். கார்ல் மார்க்ஸ் இறந்த போது அவர் இறந்தார், மரித்தார், டெத்தானார்லாம் எழுதலை, சிந்திப்பதை நிறுத்தி கொண்டாருங்கிறான். இப்போ சிந்திப்பதை நிறுத்தினா அங்கே வந்து பெரிய சிக்கல் வந்துடும். இப்போ நமக்கு சிந்திப்பதற்கு பொருள் கொடுக்கலாம், களம் கொடுக்கலாம். இந்த கண்டென்ட்ல ஒரு கதை எழுதுங்க, இந்த இடத்துல வசனம் இப்படி இருக்கணும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்ன உடனே நீங்கள் போய் கொஞ்சம் இப்போ நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் இப்போ வாரியார் சாமி மாதிரி சில இடங்களில் நான் போனோடனே கேள்வி கேட்பேன். எங்கள் புத்தக திருவிழாவில் அவங்க பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சில கேள்வி கேட்பேன். சமீபத்தில் சென்னையிலையோ திருநெல்வேலியோ எங்கேயோ புத்தக திருவிழாவில் கேள்வி கேட்டு உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு எங்க சொல்லுங்கன்னு 500 பேர் சொல்லிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்க. எனக்கு நம்பவே முடியல. ஒரே நேரத்தில் 500 பேருக்கு எப்படி பதில் தெரியும்? 5 பேருக்கு தெரியும், 6 பேருக்கு தெரியும். அவன் என்ன பண்ணிட்டான், அந்த டயத்துக்குள்ள கூகுளில் பார்த்துட்டான், கேட்டா இந்த கேள்விக்கு பதில் என்ன. இது பெரிய விஷயம் இல்லை. 38ஆம் பக்கம் மூளைன்னு சொல்லி ஒன்று போடுவாங்க குமுதத்தில். இப்போ ஒரு கேள்வியை கேட்டுட்டு நம்மளை 38ஆம் பக்கத்தில் அதுக்கு விடை இருந்தாலும் கூட உடனே 38ஆம் பக்கத்தை எடுத்து பார்க்கக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பத்திரிக்கையில மேல கேள்வி கேட்டு கீழே விடைய தலகளா கொடுத்துருப்பாங்க. ஏன் தெரியுமா? கொஞ்ச நேரம் யோசிச்சு இப்படியா திருப்பு, அது வரைக்கும் அது யோசி. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் விடை கிடைக்க கூடாது. கிடைச்சா கொஞ்சம் அந்த யோசிக்கிறது அந்த ரெசிஸ்டன்ட் இல்லைங்களே, இல்லை. இப்போ அது கேட்டு பதில் சொல்றதுக்கு கூட ஒரு இது இல்லாம இருக்கு இந்த தலைமுறைக்கு. உடனே இப்போ நீங்க சில பேர் டிவி பார்க்கறத பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அவன் பாட்டு அமிக்கிட்டே இருக்கான், அவன் டிவியை தாண்டி பார்க்குறானு கூட நான் நினைப்பேன். ஏதாவது ஒன்று தானே பார்ப்பாங்க. நான் இப்போ சத்ய நெட்டில் ஒரு தடவை பார்த்தேன், ஒரு வந்து படம் பார்க்க வந்திருக்கான், நல்ல படம். அவன் உள்ளே வர்றப்ப நான் பயந்து போனேன். அவன் வந்தான், பாத்ரூம் செப்பல் போட்டிருந்தான்,
ஒரு மாதிரி இந்த செப்ப இது போட்டிருந்தான், பெரிய தலாணி மாதிரி ஒரு இது கொண்டு வந்தான், எது பாப்கார்ன் காதில் இது மாட்டியிருந்தான், 2 செல்லு வச்சுருந்தான், கையில் கோக்க வச்சுருந்தான். படம் ஓடிட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிட்டே இவனை பார்க்குறேன், திங்கிறான் குடிக்கிறான் இது பண்ணுறான். திடீர்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ இவன் நான் யோசிச்சு பாருங்க, அதில் நடித்த நடிகனுக்கு என்ன மரியாதை, உங்களை மாதிரி எழுத்தாளருக்கு என்ன மரியாதை. இப்போ இந்த இதுக்கு அவன் 1200 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமாம், பார்த்துருக்கேன். இப்போ என்ன வேற உலகத்தில் இருக்காங்க. இங்கே எதுக்கு வருவானே தெரியல. அது என்னமோ அந்த இடம் ஒருவேளை அங்கே ஒரு வைப்ரேஷன் செட் ஆகுது. ஒரு முக்கியமான கேள்வி, இப்போவும் சில பேர் தமிழ் எதுக்கு படிக்கணும், தமிழ் படித்தா என்ன லாபம், வேற மொழியை கற்றுக்கங்க அப்படின்னு எவ்வளோ பெரிய தமிழை பற்றி உயர்வாக பேசுகிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அந்த தமிழ்ன்றத ஒரு வேறுபடுத்தி வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஏன் உங்ககிட்ட கேட்குறேன்னா, தமிழ் படித்து இன்னைக்கு உலகம் பூரா போயிட்டு வர ஆள் நீங்கள் அதை சொல்லும்போது தமிழ் என்ன செய்யும்? நான் போகாத ஊர் இல்லை, ஆமாம், பார்க்காத நாடு இல்லை. என்னென்ன நாடு கொஞ்சம் அப்படி சொல்லுங்கள். நாங்கள் போகிறதில்ல, கேட்டுக்கிறோம். இந்த பக்கம் நியூசிலாந்து கிழக்க சூரியன் முதல்ல உதிக்கிற நாடு நியூசிலாந்து தொடங்கி நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, அப்படியே இப்போ மலேசியா, சிங்கப்பூர், அப்படியே இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் அரபு நாடுகள், அப்படியே இப்போ ஜெர்மனி, அப்புறம் ரஷ்யா, அப்புறம் ஐரோப்பா, லண்டன், அதுக்கு மேலே வந்து இப்போ சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸு, அப்படியே அமெரிக்கா, கனடா, இவ்வளோ தான் உலகம். இது வரைக்கும் போயிருக்கேன். கோபால் பல்பொடியில் சொல்லுவாங்க, எங்களுக்கு வேறுக்கும் கிளைகள் கிடையாது. இந்த இவ்வளவு தூரம் நான் போகிறதுக்கு காரணம் நான் பெரிய பணக்காரனானா இல்லை, அரசியல்வாதியானா கிடையாது. வேறு என்ன அப்படின்னு கேட்டால், நான் இவ்வளவு இடத்தையும் பார்ப்பதற்கு காரணம் நான் படித்த தமிழ் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. என் கல்வியும் என் தமிழும் தான் என்னை கொண்டு போயிருக்கு. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா, ஆமாங்க, இந்த தமிழ் படித்து என்ன செய்ய போகிறோம். எங்கள் அப்பாவே என்னை வந்து தமிழாசிரியர் ஆக்கணும்னு விரும்பலை. எப்படி மகாகவி பாரதியினுடைய அப்பா அவருடைய சுயசரிதையில் எழுதுறாரு பாரதி, எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து விட்டு ஒரு கிளார்க் ஆக்கணும்னு முயற்சி பண்ணார். அப்போ நான் பட்டபாடு எனக்கு தான் தெரியும். செலவு தந்தைக்கு 1000 சென்றது தீது எனக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயிலில் சொல்லுவேன்னு சொல்கிறாரு. அதனால் ஆங்கிலம்ங்கிறது மொழிதானே தவிர அறிவு இல்லை. சரி இருக்கட்டும். எங்கள் அப்பா என்னை டாக்டராக்க முயற்சி பண்ணார், ஏதாவது எம்பிபிஎஸ் டாக்டராக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். அவர் ஒரு அப்பாவுக்கு இருக்க ஆசை தானே, அதனால் தட்டு மாதிரி தமிழுக்குள்ளே வந்துட்டேன்னு வைங்க. நீங்கள் தமிழ் மருத்துவர் தானே வந்துட்டேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருவோம், தமிழ் படித்தா என்ன லாபம். இப்போ நான் பிற மொழிக்கு எதிரால நல்லா சொன்னால், ராகுல சாங்கித்யாயன் என்ற ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு எழுத்தாளர், அவருக்கு 33 மொழிகள் தெரியும், இன்க்ளூடிங் தமிழ். அந்த 33 மொழிகள் மூலமாக அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய அறிஞர்களில் ஒருவராக கருதப்படுறார். எல்லா மொழியும் படிக்கணும். வீட்டில் எத்தனையோ ஜன்னல் இருந்தாலும் ஒரு வாசல், அதான் தாய்மொழி. நமக்கான வாசல் தாய்மொழி. அமெரிக்காவில் நான் வந்து எடிசன்கிற ஒரு இடத்துல போய் பேசுகிறேன். நியூ ஜெர்சிக்கும் நியூயார்க்குக்கும் இடையில இருக்குது. எடிசன்றது ஊரா ஹாலங்களா? ஊர் தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பு கண்டுபிடிச்ச ஊர். அந்த இதுக்கு நான் போயிட்டு, அதுக்கு எடிசன் பேர், அதுக்கு பேர் எடிசன் பேர். என்னுடைய நண்பர் கபாலிங்கிற அவர் தமிழுக்கே ஒரு தமிழன்னை கோயில் வச்சிருக்கிறாரு நியூ ஜெர்சியில். நியூ ஜெர்சியில் தமிழன்னை கோயில் வச்சிருக்காரு. அவர் தான் எனக்கு வந்து என்ன அப்படின்னா உவகை புலவர்னு எனக்கு அப்போ பட்டம் கொடுத்தாங்க. அது வந்து உவகைங்கிறது தொல்காப்பியத்தில் வரக்கூடிய நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் வெகுளிங்கிறதுல உவகைங்கிற சொல் வருது. அப்படி என்ன பொருளுங்க? இப்போ நகைச்சுவைன்னு அர்த்தம். நகைச்சுவை உவகை. உவகையா இருந்தா அப்படின்னா மகிழ்ச்சியா இருந்தா, உற்சாகமா இருந்தா அப்படிங்கிற உவகை. எனக்கு அமெரிக்காவில் கொடுத்த பட்டம் உவகை புலவர். மதுரையில் வந்து பெஸ்ட் ஹிலாரியஸ் ஸ்பீக்கர்னு எனக்கு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் இங்கிலீஷ்ல கொடுத்தாங்க, அமெரிக்காவில் தமிழ்ல கொடுத்தாங்க. இது என்ன எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். ஒன்றும் இல்லை, அவங்க நமக்கு புரியறதுக்கா தமிழில் கொடுத்தாங்க, இவங்க அவங்களுக்கு புரியறதுக்கா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, விட்டுருங்கன்ட்டேன். அங்கே பேசுகிறேன்னா, இப்போ பேசி முடிச்ச உடனே மேல்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டுங்க, அது இங்கே வந்தால் நல்லா இருக்கும். எப்படின்னா 40 நிமிஷம் பேசணும், 20 நிமிஷம் இன்ட்ராக்ஷன், கேள்வி பதில். கேள்வி பதில் கட்டாயம் உண்டு. நீங்க 20 நிமிஷம் பேசினாலும் 20 நிமிஷம் கேள்வி பதில் உண்டு. முதல்ல சொல்லிடுவாங்க கேள்வி பதில் நீங்க இது பண்ணணும், அட்டன் பண்ணணும். அதுல உற்சாகமான கேள்வி கேட்பாங்க, நல்ல கேள்வி கேட்பாங்க. இப்ப நீங்க கேட்குற மாதிரி எப்படிலாம் வந்தீங்கெல்லாம் கேட்பாங்க. ஒருத்தர் என்ன கேட்டாருன்னா, அவர் எந்திரிக்கிற போதே ஒரு 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 அசால்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஒரு இலக்காரமா என்னை பார்த்துக்கிட்டு நம்ம விவேக் பாஷையில் பீட்டர் அப்படின்னு வருது. அது மாதிரி எந்திரிச்சு நீங்கள் தமிழ் படித்தா அப்படியாவோ இப்படியாவோ அப்படிலாம் சொல்கிறீங்க. நான் தமிழ் படிக்கலை, ம் தமிழே தெரியாது எனக்கு. ம் இன்னைக்கு நான் பில்கேட்ஸ் கம்பெனியில் 15 lakhs சம்பளம் வாங்குறேன். ஓ தமிழ் படிக்கலை, நான் கெட்டு போடுறேன்னா என்ன லாபம் அப்படின்னு கேட்டார். ஓ சரியான இப்படி ஒரு நீங்கள் என்ன அவர் சொந்தக்காரர் மாதிரி சரியான கேள்வி கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. தமிழ் படிக்காத பில் கேட்ஸ் இருக்காரு. கேட்டிருக்காரு. இப்போ அங்கே இருக்கவங்கலாம் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. என்னடா பேச்சாளர் கொஞ்சம் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், அது நீங்கள் கேட்குறது நியாயம்தான். நீங்கள் வருமானத்துக்காக, பொருளுக்காக, வாழ்க்கைக்காக ஆங்கிலம் படித்து அங்கே வேலை பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி தமிழில் தான் என்கிட்ட கேட்டீங்க. இந்த மொழி உயிருக்கான மொழின்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ உணர்வுக்கான மொழின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். எங்கள் ஊரில் நடந்தது சொன்னேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் பேச்சாளராக ஆரம்பிக்கிற காலத்தில் கொஞ்சம் பேசுவேன், கோயில்கள் எல்லாம் போய் பேசுவேன். அப்போ சீரடி சாய்பாபா மாதிரி அங்கே இங்கே புட்டபர்த்தி சாய்பாபா இது சங்கத்துலேருந்து நான் என்னை பேச கூப்பிடுவாங்க. ஒரு 10 பேர் உட்காந்துருப்பாங்க, நான் பேசுவேன். அவங்க என்கிட்ட வந்து பக்கத்து ஊரில் போய் ஒரு நிகழ்வுக்கு பேசணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்ன நிகழ்வுன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தமான நிகழ்வு. அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பண்ணையார். அவர் நல்ல கொடையாளி, நல்லதெல்லாம் செய்யக்கூடியவர். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்து 1 மாதமாக உணவு உண்பதும் இல்லை, அதிகமாக யார்கிட்டையும் பேசுறதில்ல. அதை காட்டில் என்ன அப்படின்னா, அவரால் நடத்தப்பட வேண்டிய நல்ல காரியம் எதுவுமே நடக்கலை. இது ஊருக்கு நஷ்டம், குடும்பத்துக்கு நஷ்டம், அவருக்கு நஷ்டம். என்ன காரணம்னா, அவருடைய 2 மகன்கள் மருத்துவர்கள், மருமகள் டாக்டர்கள். வீட்டில் நான் அந்த காலத்திலேயே ஒரு 2 கார் 3 கார் இருக்குது, வில்லு வண்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. திருமணமாகாத மகள் ஒருத்தி, இளம் பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு நாள் எல்லாரும் திருமணத்துக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த இளம் பெண்ணும் இவர் சின்ன பிள்ளை மகள் அப்பாவும் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் உடல் நலம் இல்லாத பொண்ணு, கொஞ்சம் ஃபிட்ஸ் மாதிரி வரும். திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு. இவர் கத்துறாரு கதறாரு. அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. ஆமாங்க. டெலிஃபோன் வந்து இது பண்ணி பார்த்தா அவங்க கல்யாண வீட்டில் இருக்காங்க, அதனால் போய் கல்யாண வீட்டில் ஃபோன் எடுக்க முடியாது. அங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க, இங்கிட்டு ஓடுறாங்க. இவர் மடியிலேயே அந்த பெண்ணோட உயிர் போகுது. இதை கண்ணுக்கு எதிராப்பில் பார்க்குறாரு. இவருக்கு இல்லாத சொத்து இல்லை. வடக்க பார்த்தா வாழைத்தோப்பு, தெற்க பார்த்தா தென்னந்தோப்பு, நிலம், வீடு, வாசல் எல்லாமே இருக்குது, ஆள் அம்பெல்லாம் இருக்குது. இப்போ அவர் என்ன முடிவாயிட்டார்னா, இவ்வளவு சொத்து இருந்து, இவ்வளவு ஆட்கள் இருந்து, 4 டாக்டர் வீட்டில் இருந்து இந்த உயிர் போகுதுன்னா என்ன வாழ்க்கை? இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீ எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.